இப்ப பண்றது வந்து ட்ரம்ப் பண்றது கரெக்ட்டா தப்பான்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த யுஎஸ் கவர்ன்மென்ட்டுக்கும் தெரியல. அங்கேயே வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட்டா ஏன் இப்படி பண்றீங்க? டோன்ட் பர்ன் த டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் மீறி அவரும் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளும் வந்து ஒண்ணும் குட்டி நாடு இல்ல. நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு, எது சரி, தப்புன்னு நமக்கும் தெரியும். நம்மளும் வந்து குரோ ஆயிட்டு இருக்கோன்னும்போது, நமக்கு எது கிளியரா சொல்ட்டாங்க. நம்ம இந்தியால இருக்க மக்களுக்கு வந்து பெட்ரோல் பிரைஸஸ் சீப்பா குடுக்கணும் அப்படின்னா, இது இங்க ரஷ்யாலருந்து வாங்குனா தான் முடியும். அதனால நாங்க வாங்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாதப்போ, கவுண்டர் மெஷர்ன்னு பண்ண முடியாது. இப்போதைக்கு உலக அளவுல ரெசெஷன் குறையுது. இன்ஃப்ளேஷன் குறையறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்காங்க. ஆர்பிஐ அந்த மெஷர் எடுத்திருக்காங்க. இன்ஃப்ளேஷனும் கட்டுக்குள்ள தான் ம். இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இன்னொரு 6 மந்த்ஸ்க்குள்ள இன்னொரு 0.25% கட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவுமே பிசினஸ் சர்டனிட்டி இருந்ததுன்னா, அது இன்னும் போய் சேரும். இப்போ ஆல்ரெடி கட் பண்ணதே வந்து நெறைய ஆக்சுவலா பிசினஸ்க்கு போய் சேரல. ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ மானிட்டரி பாலிசி ரிவ்யூல சொல்லியிருக்கு. அண்ட் இந்தியன் கவர்ன்மென்ட்டும் வந்து நெறைய என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. யுஎஸ்ல போய் பேசுறது, அ என்ன பண்ணலாம் அப்படின்றது. பட் அதெல்லாம் ஃப்ரூட்ஃபுல் ஆச்சான்னா 4, 5 மந்த்ஸா பேசி புது பிரச்சனை தான் வந்திருக்கே தவிர சால்வ் ஆகல. ஸோ அதனால இந்தந்த துறை ஐடி, ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸ், ம். ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது முக்கியம். வேலை செய்றவங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஆல்டர்னேட்டா என்ன பண்ண முடியும்? இப்போ டெக்ஸ்டைல்ல இருக்கவங்க, பிசினஸ் பண்றவங்க, எக்ஸ்போர்ட் ஓரியன்டடா இருக்கவங்க இன்னமுமே கேர்ஃபுல்லா இருக்கிறது முக்கியம்.